இன்னொரு பக்கம் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் அந்த எண்ணெய் கரண்டியை தூக்கிட்டு போவோம் பாருங்க. அந்த இது டிவி நிகழ்ச்சியெல்லாம் சொல்லுவான், எண்ணெய் கரண்டி வச்சுருக்கோம் நாங்கள் ரொம்பலாம் ஆட்ட முடியாது, நீங்கள் வெத்து கரண்டி வச்சுருக்கீங்க, எப்படி வேணாலும் ஆட்டலாம். டே அங்கே பாலியல் வன்கொடுமை நடக்குடா, எண்ணெய் கரண்டி வச்சுருக்கோம் நாங்கள், எங்களால் ஆட்ட முடியாது, எண்ணெய் சிந்தி போயிடும். டே அங்கே கொலை நடக்குதுடா, கற்பழிப்பு நடக்குதுடா, இல்லை இல்லை எண்ணெய் கரண்டி வச்சுருக்கோம், எங்களால் ரொம்ப ஆட்ட முடியாது. எண்ணெயில் தீய வைக்க. அப்போ இது மாதிரியான அரசியல்வாதிகளிடம் என்னைக்கு நம்ம வெளியே வரப்போறோம்? கொஞ்சம் சிந்திக்கணும். ஆசிரியர்களுக்கு 5000 மேடை கொடுப்பீங்க இந்த நாட்டில். ஆசிரியர்களுக்கு வெறும் 5000 ரூபாய். தனியார் துறை தனியார் துறை தள்ளி தனியார் துறை அரசு கல்லூரி பள்ளிக்கூடங்கள் வச்சிருக்கிறது எல்லாமே அரசியல்வாதிகள். இங்கே கொள்ளை அடிக்கிறான் அவன் போய் பள்ளிக்கூடம் வைக்கிறான், இங்கே கொள்ளை அடிக்கிறான் அவன் போய் காம்ப்ளெக்ஸ் கட்டுறான், இங்கே கொள்ளை அடிக்கிறான் அவன் போய் சொத்து சேர்த்து வைக்கிறான். இப்படி மக்கள் பணத்தை எல்லாம் வரி வாங்கி போட்டுட்டு என்ன நடக்குது? ஆசிரியர்களுக்கு 5000 ரூபாங்க, இன்னைக்கு 5000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறாங்க, 10 நாள் கழிச்சு இந்த ரூபாயும் கிடைக்காதோன்னுட்டு அதிலே அப்படியே அடிமையாகவே இருக்கிறாங்க. உள்ள குமுறல் வெறிய சொல்ல முடியாத நிறைய இருக்குது. ஆசிரியர்களை பற்றி பேசணும்னா உலகிலேயே மிக புனிதமான தொழில் என்பது மருத்துவ தொழில். ஆனால் அந்த மருத்துவரையும் உருவாக்குவது ஒரு நல்ல ஆசிரியர்கள். ஒரு நல்ல ஆசிரியர் 1000 மருத்துவர்களை உருவாக்கலாம். ஒரு நல்ல ஆசிரியர் 1000 நல்ல அரசியல்வாதிகளை உருவாக்கலாம். அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆசிரியர்களுக்கு இன்னைக்கு 5000 ரூபாய் சம்பளம், தொடக்க சம்பளம். வேணும்னா வா, இல்லைன்னா போங்கிறான். இது ஒரு நாடா? இது அறிவு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை பாதுகாக்கக்கூடிய லட்சணம் இதுவா? அன்பு மக்கள் யோசிக்கணும். இந்த நாடு வேகமாக போயிட்டு இருக்குது. எங்கடா வேகமாக போயிட்டு இருக்குது? நாங்களா தான் சொல்றோம், வேகமாக போயிட்டு இருக்குது, வீழ்ச்சி நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. 2 பேர் ஓட்ட பந்தயத்துக்கு போனா அவன் ஓடி ஒருத்தன் ஜெயிப்பான், அவன் வீரன் சொல்லலாம். செத்த பணம் இருக்குல்ல, ஒரு பாதாளத்தை சரிவில் கொண்டு வச்சோம்னா அப்படி உருட்டி விட்டாச்சுன்னா அது வேகம் எடுத்து ஓடும். அது வேகம், அது வளர்ச்சின்னு சொல்லுவியா? அந்த செத்த வேகம் தான் அந்த நாடு போயிட்டு இருக்குது. கழிந்த 5 வருடத்துக்கு முன்னால் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன். இந்த 4.5 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடன். இதுதான் வேகம். இவங்க காணிக்கக்கூடிய வேகம் எது? இதுதான் வேகம்.